மனுஷி படத்தில் ஆட்சேபகரமான காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிமாறன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சென்சார் போர்டு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்சார் போர்டு தரப்பாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்சார் போர்டு ஆட்சேபங்களுக்கு பட தயாரிப்பாளர் வெற்றிமாறன் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சென்சார் போர்டு ஆட்சேபங்களை எதிர்த்து தயாரிப்பாளர் வழக்கு தொடரலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ்ரூட் பிலிம் கம்பெனி தயாரித்துள்ளது. இந்த படத்தை இயக்குனர் கோபி நயினார் இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்திருக்கிறார். படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க மறுத்ததை எதிர்த்தும் நிபுணர் குழு அமைத்து படத்தை மீண்டும் சென்சார் செய்ய கோரி அளித்த மனுவை பரிசீலிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரியும் பட தயாரிப்பாளர் வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது படத்தில் உள்ள ஆட்சேபனைக்குரிய காட்சிகள், வசனங்கள் எவை என்பது குறித்து மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை நீக்கினால் சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிமாறன் தரப்பில் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் மற்றும் வசனங்கள் தொடர்பாக சென்சார் போர்டின் தகவல்களுக்கு எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சென்சார் போர்டு ஆட்சேபனை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யலாம் என பட தயாரிப்பாளர் வெற்றிமாறனுக்கு அனுமதி அளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். செல்வமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.